சந்தில போட்டு மாப்பிள்ள எதாச்சும் ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க ஷார்ட் இது வாய்ஸ் கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ காலேஜ்லாம் முடிச்சுட்டு போன் வச்சுன்னு ரிப்பேரு இப்பதான் காந்திபுரம் போய் மாறிட்டு போயிட்டு வந்து நிற்கிறோம். பார்த்தா ஷார்ட் இது வாய்ஸ் தான் கேட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாக்கு என்னதான் பேசுறாரு பாக்குமே எப்படினாலும் என்ன பேச போறாரு. விஜய் விஜய் திரைப்படத்துல பேசுவது ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமியில தெரியுதோ அவன் தாண்டா தமிழ். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. விஜய்னா நீங்க சாப்பிடுங்கண்ணா, நீங்க சாப்பிடுங்க. காசாடா முக்கியம், கூவல் தாண்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். போட்டாச்சு என் புள்ள நீ மோரு புள்ளி புட்ட காடு கபடி 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 கட்டுறான். அதனால தாமே கண்டு பேசிட்டு இருந்தான். தலைவனுக்கு வந்து ஒரே கண்டென்ட் தான் இருப்பாங்க போல. யூடியூப்ல பேசுறதுனாலும் சரி, இந்த மாதிரி மேடை போட்டு பேசுறதுனாலும் சரி, கூட நடிப்புல பிச்சு ஓடிட்டாப்ல. ஃபுல்லா விஜய் டைலாக் தான். விஜயோட சூப்பரா நடிச்சாப்ல. நான் 10 நிமிஷம் நின்று பார்க்க தான் செஞ்சேன். என்னதான் பேசுறா, ஏதாவது அரசியல் பேசுறா கேட்போம் அப்படின்னு பார்த்தேன். அரசியல்லாம் கிடையாது. இந்த பழைய காலத்துல மேடை பேச்சாளர்கள் அந்த பொழுதுபோக்கு பேசுவாங்க. அந்த மாதிரி தலைவர் மேடை நடிச்சு காட்டுதாரு. உச்சத்தில் இருக்கும்போது அதை எல்லாவற்றையும் விட்டு மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தமிழக வெற்றிக்கலம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து வென்று மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிக்க என்னுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே.